ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் மாம் ஆஃப் magizhadhi. இன்றைக்கி ஒரு சின்ன ஹேர் கேர் டிப்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இது என்னோடய பாட்டி வைத்தியன்னு கூட சொல்லலாம். உங்களுக்கும் இந்த மாதிரி லாங் அண்ட் திக்கான ஹேர் வேணும்னா நான் சொல்கிற மெத்தடில் ஃபாலோ பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ரொம்ப அடர்த்தியான லாங்கான முடி வளரும். இதுக்கு நான் எடுத்துக்கிற இன்க்ரீடியன்ட் என்னென்னா கேஸ்டர் ஆயில். இதோட கன்சிஸ்டன்சி வந்து ரொம்பவே திக்காக இருக்கும். அதனால் அவ்வளோவா யூஸ் பண்ணுறதுக்கு நிறைய பேர் ரொம்ப யோசிப்பாங்க. ஏன்னா தலை பிசு பிசுன்னு இருக்கும் அப்ளை பண்ணுறதுனால. இதோட ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கும் ரொம்பவே டைம் எடுக்கும். சிலருக்கு இதோட ஸ்மெல் கூட சுத்தமாக பிடிக்காது. அந்த கேட்டகரியில் நானும் ஒருத்தி. எனக்கு இதோட ஸ்மெல் பிடிக்காது. பட் நான் சொல்கிற மெத்தடில் நீங்கள் கண்டினியூஸாக யூஸ் பண்ணும்போது உங்கள் ஹேர் க்ரோத்தில் ஒரு பெரிய மாற்றத்தையே பார்க்கலாம். சரி வாங்க, எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் இந்த கேஸ்டர் ஆயிலோட இன்னொரு இன்க்ரீடியன்ட் சேர்த்து எடுத்துருக்கேன். அது என்னென்னா கோகோனட் ஆயில். கேஸ்டர் ஆயில் 3 ஸ்பூனும் கோகோனட் ஆயில் 2 ஸ்பூனும் எடுத்து டபுள் பாயிலிங் மெத்தடில் ஹீட் பண்ணிக்கிறேன். ஹீட் பண்ணும்போது கேஸ்டர் ஆயிலும் கோகோனட் ஆயிலும் நல்லாவே மிக்ஸ் ஆகிடும். இப்போ நான் இந்த ஆயிலை ஹேரோட ஸ்கேல்பில் நல்லா அப்ளை பண்ணி நல்லா மசாஜ் கொடுத்துக்கிறேன் சர்க்குலர் மோஷனில். ஸ்கேல்பில் மட்டும் இல்லாமல் நம்ம ஹேரோட என்டையர் ஹேர்லேயும் அப்ளை பண்ணிக்கணும். அப்போ தான் இது ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். அதே மாதிரி இந்த கேஸ்டர் ஆயிலை டெய்லி நைட் நம்ம தூங்க போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஐப்ரோஸ்லேயும் ஐலாஷஸ்லேயும் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு நல்ல மசாஜ் கொடுக்கும்போது நம்ம ஐப்ரோஸும் ஐலாஷஸும் நல்லா அடர்த்தியாக வளரும்னு சொல்லுவாங்க. ஏன்னா கேஸ்டர் ஆயிலில் நிறைய மினரல்ஸ் அண்ட் விட்டமின்ஸ் இருக்கிறதால இது ஹேர் க்ரோத்து நல்லாவே ப்ரொமோட் பண்ணும். அதே மட்டும் இல்லாமல் இந்த கேஸ்டர் ஆயிலில் ஒமேகா ஃபேட்டி ஆசிட்ஸும் விட்டமின் ஈயும் இருக்குது. இது வந்து ஹேர் க்ரோத்துக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது எந்த ஒரு ஹேர் கேரும் ஃபாலோ பண்ணல. ஏன்னா கோல்டு வந்துருச்சுன்னா மேனேஜ் பண்ணுறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும்ல. அதனால் எந்த ஒரு ஹேர் கேரும் நான் ஃபாலோ பண்ணல. டெலிவரிக்கு அப்புறமா ஒரு 3 மந்த்ஸும் நான் எதுவுமே ஃபாலோ பண்ணல. ஏன்னா அப்போ எனக்கு பெருசாக எந்த ஒரு முடி டேமேஜும் ஆகலை, டேண்ட்ரஃப் இல்லை, ஹேர் ஃபால் இல்லை. அதனால் நான் எதையுமே ஃபாலோ பண்ணல. பட் இப்போ கொஞ்ச நாளாகவே எனக்கு ஹேர் ஃபால், டேண்ட்ரஃப் இதெல்லாம் ஸ்டார்ட் ஆகுது. இதை நான் ஸ்டார்டிங்லேருந்தே கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப பெஸ்ட்டு. ஆயில் அப்ளை பண்ணி முடிச்சு நல்லா மசாஜ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஒரு 30 மினிட்ஸ் இல்லைனா ஒரு 1 ஹவர் அப்படியே விட்டுறலாம். 1 மணி நேரம் கழித்து ஒரு மைல்டான ஷாம்பு வச்சு நான் ஹேர் வாஷ் பண்ணிக்கிறேன். நான் ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு வந்துட்டேன். என்னோடய ஹஸ்பண்டோட டிஷர்ட் வச்சு நான் ஹேரை வந்து ட்ரை பண்ணிக்கிறேன். ஏன்னா இது நல்லாவே ஈரத்தை அப்சர்வ் பண்ணும். நான் யூஸ்வலாக எந்த ஒரு ஹேர் ட்ரையரும் யூஸ் பண்ண மாட்டேன். அப்படியே தான் காய வைப்பேன். முக்கால்வாசி நல்லா காஞ்சதுக்கப்புறம் நான் எப்பவும் போல் ஹேர் சீரம் அப்ளை பண்ணிக்குவேன். ஹேர் சீரமை நம்ம முடியில் மட்டும்தான் அப்ளை பண்ணிக்கணும், ஸ்கேல்பில் அப்ளை பண்ணக்கூடாது. ஒவ்வொரு ஹேர் வாஷ்க்கு அப்புறமும் நம்ம சீப்பை வந்து வாஷ் பண்ணி யூஸ் பண்ணணும். அப்போ தான் எந்த ஒரு டேண்ட்ரஃப் இதெல்லாம் வராது. நான் மேக்ஸிமம் சீப்பு வச்சு சிக்கெடுக்க மாட்டேன், கையிலேயே சிக்கெடுத்துருவேன். அப்போவே வந்து நல்லா காஞ்சதுக்கப்புறம் பின்னல் போட்டுருவேன். இல்லைனா சீக்கிரமாக சிக்கு விழுந்துடும். அதனால் பின்னல் போட்டுருவேன். அடுத்த நாள் மார்னிங் தான் நல்லா ஆயில் அப்ளை பண்ணி நார்மலாக பின்னிக்குவேன். அண்ட் ஃபைனலாக ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறம் என் முடி இப்படி தான் இருந்துச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு வீடியோவில் ஒரு நியூ ஹேர் கேர் டிப்ஸோடு உங்களை வந்து பார்க்குறேன். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் பாய் கைஸ்.